2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திரு அப்படிங்கிற அடைமொழி இருந்துட்டு இருக்குது. ஒன்று திருவோணம், இன்னொன்று திருவாதிரை. ஊருக்காக உழைக்கக்கூடிய ஒரு தகுதி திருவாதிரைக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்கு உழைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய குடும்பத்தை விட மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, இவங்க இஷ்டப்பட்டு இவங்க கஷ்டத்தை பார்க்காம அவர்களுக்கு உதவக்கூடிய தகுதி இந்த திருவாதிரைக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான நட்சத்திர ரீதியான உண்மை. அந்த மாதிரியான திருவாதிரையில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சொல்வாக்கு அப்படிங்கிற விஷயத்துல செல்வாக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு திருவாதிரைக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துட்டு இருக்கும். பொதுவாகவே பிரதோஷ நாட்கள்ல சிவ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சிவராத்திரி வரக்கூடிய நாட்கள்லையும் சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். சனிக்கிழமை நாட்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல சூரிய உதய நேரத்தில் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். வெறுமனே அருள் அப்படிங்கிறத விட உங்களுடைய வேண்டுதலுக்கு உண்டான மிகப்பெரிய வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாதிரையில் பிறந்த நீங்க அனுபவிக்க முடியும்.